ஒன்றும் பயப்படாதீங்க. சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். டெஸ்ட்னா பிளட் டெஸ்ட், ஸ்கேன்? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பேப்பரில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு உண்மையாக ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். டாக்டர் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுது ராம்க்கு ஏதோ சீரியஸ்னு. பைப்போலர் டிஸார்டர்னா ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப சோகமாக வயலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் நார்மலாகவும் டிப்ரெஸ்டாகவும் மேனிக்காகவும் இருக்கிறது இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். ராம் கண்டிஷனை நினச்சி ரொம்ப பயந்தார். எப்படியாவது ராமை கன்வின்ஸ் பண்ணி அட்மிட் பண்ண சொன்னார். மச்சான் இன்னும் 2-3 செக்கப் வரணுன்னாரு. ஆனால் அட்மிட் ஆகுது பெட்டர்னு பேசாமல் ஜனனி கிட்ட சொல்லிட்டு. மச்சான் ப்ளீஸ்ரா, வேணாண்டா. எனக்கு இந்த மாதிரினா அவனை பார்க்கும்போது அவள் கண்ணில் லவ் இருக்குமாடா, பயந்தானே இருக்கும். மச்சான் வேணாம் மச்சான், ப்ளீஸ்ரா. புரியுதுடா. ஆனால் இன்னைக்கு எனக்கான மாதிரி நாளைக்கு அவளுக்கு ஆச்சுன்னா அதை நீ தாங்குவியா? சாரிடா, பட் ஆனால் நான் சொல்லணும்ல. எனக்கு சாதாரண ஜுரம் வந்தால் கூட அவள் தாங்க மாட்டான் மச்சான். 2-3 நாள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா. இது எப்படா தாங்குவா? அப்படியே நான் அட்மிட் ஆகிட்டா கூட அவள் லைஃப் எப்படி மச்சான் இருக்கும்? என்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு எப்போ பாரு அழகா பேசுற. உனக்கு நான் அவள் உயிரே கொடுப்பாடா. தெரியும்டா, அதான் வேணாங்கிறேன். தான் நிலைமை இப்படி இருக்குன்னு, இப்படிலாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ராம் ரொம்ப கஷ்டப்பட்டான். உன் கூட வீட்டில் தனியாக இருக்க பயந்தான். என்னடா இது? ராம், என்னன்னு கேட்டேன். என்ன ஜனனி? சபரிமலைக்கு மாலை அது எனக்கு தெரியுது. ஏன் என்கிட்ட சொல்லல? திடீர்னு தோணுச்சு. ஜனனி, செந்தில் நம்ம வீட்டில் தான் ஒரு வாரம் தங்க போகிறான். அவன் ஹவுஸ் ஓனர் திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாரு. சாரி ஜனனி, நான் ஹோட்டலில் தங்குறதா சொன்னேன், இவன் தான் கேட்கல. சாச்சா, ஃபீல் அட் ஹோம். யா, கை எப்படி இருக்கு? பெட்டர். பார்த்தா படிக்கட்டில் இருந்து விழுந்த மாதிரி இல்லை, யாரோ ஆள் வச்சு அடித்த மாதிரி இருக்கு. செந்தில், உனக்கு பிலோ அண்ட் ஷீட் சோஃபாவில் வச்சுருக்கேன். ராம், படுத்துக்க வரல? இல்லை ஜனனி, மாலை போட்டிருக்கேன்ல, தனியாக தான் படுக்கணும். ஜனனி, Feel the undying romance only on Eros Now.